ஐயோ டென்ஷன் ஆகுதா பீடி சார் கூட காசு இல்லையா ஏன்பா யாரு அது என்னப்பா பாஸ்தா போற பாஸ்தா போறேன்னா என் கஷ்டம் பாஸ்தா போறேன் இல்லப்பா அவ்வளவு பாஸ்தா போற அதனால கேட்டேன் நான் பாஸ்தா போறேன் சுலோவா போறேன் என் கஷ்டத்துக்கு எதனா உதவ போறியா என்கிட்டயும் ஒண்ணுமே இல்லை நான் என்ன உதவுறது ஒண்ணுமே இல்லாம என்னத்துக்கு என்ன கூப்பிட்டா ஒண்ணும் இல்லாம இல்ல 150 ரூபா இருக்குது பாலும் சர்க்கரையும் வாங்கணும் 150 ரூபாக்குதா அது போதுமா என் பொண்டாட்டி பாலும் சர்க்கரை வாங்க கொடுத்துக்கிறா பாலும் சர்க்கரையும் வாங்காம இங்கேயே உட்காந்துக்கிறேன் நடந்து வந்தேன்னா கால் வலிச்சுட்டு அதெல்லாம் உக்காந்துட்டேன் அப்படியா சரிப்பா அந்த 150 ரூபாய் கூட 200 ரூபாயா கொடுத்துடுறேன் 200 ரூபாயா கொடுத்துருவியா எப்போ இப்பவே கொடுத்துடுறேன்பா 10 நிமிஷத்துல கண்டிப்பா கொடுத்துருவியா உன் வழுக்கு தலைமையில சத்தியமா கண்டிப்பா கொடுத்துடுறேன் கூடு கண்டிப்பா கொடுத்துருவோம் இல்லை என் பொண்டாட்டி தோலை உடிச்சுடுவான் கண்டிப்பா கொடுத்துடுறேன்பா தம்பி என்னண்ணா அன்னைக்கு பார்த்தேன் அவர் தானே நீ என்னப்பா அப்படி பாக்குற என்னப்பா 100 ரூபாய் அன்னைக்கு வாங்கின நீ எங்கேயுமே கிடைக்கல நானா என்னண்ணா சொல்றீங்க உண்மையா தாப்பா எனக்கு கடை வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது இந்தா இது அசலு இது வட்டியா வச்சுக்க அசலு வட்டி 150 ரூபாவா வச்சுக்கப்பா அவசரம் உடனே கொடுத்தல ரொம்ப நன்றிப்பா நோ வாங்குற காசை கொடுக்காத இந்த காலத்துல வாங்கின காசை ஞாபகம் வச்சு கொடுத்தீங்க பாருங்க சான்ஸே இல்லைண்ணா நீங்க கொடுத்து வாய வேண்டும் பிறரை கெடுத்து வாய்ந்துடாது என்று சொல்லிக்கிறாங்கப்பா அது மாதிரி வாய ரொம்ப நானு ஆமா ஆமாண்ணா சொல்லியிருக்காங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஐயோ போன் வருத ஹலோ என்னது 1000 ரூபாய் வேணுமா திடீர்னு கேட்ட நான் எங்கப்பா போவேன் முடியாதுப்பா இது யாரு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறாங்க என்னண்ணா என்ன ஆச்சுண்ணா இல்லப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 1000 ரூபாய் கேக்குறான் வட்டி கூட போட்டு கொடுத்துறானா எங்க கேக்குறதுன்னு தெரியல 1000 ரூபாவாண்ணா வட்டி எவ்வளவு தருவாரு இப்ப நான் கொடுத்த மாதிரி தான் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் கொடுக்கல அதே மாதிரி தான் 1000 ரூபாய்க்கு நோ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருந்தா நானே தரேன் 1000 ரூபாய் உண்மையா சொல்றேன் உங்ககிட்ட இருக்குதா இருக்குதுண்ணா என்கிட்ட இதாண்ணா 1000 ரூபாய் தம்பி வட்டியில வந்து உண்மையா இருக்கணும் இந்தா 500 ரூபாய் வட்டி 1000 ரூபாய் ரவுண்டா வாங்கிக்கோ சூப்பர்ண்ணா நீங்க முன்னாடியே வட்டி கொடுத்துட்டீங்க நியாயமா இருக்கணும்பா ஏன்பா உனக்கு எதனா காசு வேணுமா ஒரு 1000 ரூபாய் வேணும்பா 1000 ரூபாய் வேணுமாப்பா இதாண்ணா எப்பா இப்போ இதே மாதிரி இந்த 500 ரூபாய் வட்டி இந்தாப்பா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருனா சாருக்கா நோ கொஞ்ச நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துட்டா உதவுறவன் மனுஷன் அவசரத்துக்கு உதவுறவன் மகா மனுஷன் தெரியல புரியலண்ணா நீ மகா மனுஷயா என் ஃப்ரெண்டுக்கு குத்துட்டேன் அவனுக்கு குத்துட்டேன் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தான் கூடமா நோ 500 ரூபாய் தானே இருக்குது என்கிட்ட என்னண்ணா பண்றது அந்த 500 ரூபாய் என்கிட்ட கொடு 500 ரூபாய் வட்டி குத்த மாதிரி கழிச்சிரு ஐயோ ஆக மொத்தம் 1500 ரூபாய் வச்சு 1500 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் நான் உனக்கு ஏதாவது செய்யணும்ண்ணா நெஞ்சு கேக்குற சரி அந்த 150 ரூபாய் இருக்குதுல்ல அது கொடுப்பா போதான் நோ 150 ரூபாய் தானே இதாண்ணா வச்சுக்கண்ணா தம்பி இன்னொரு வாட்டி கணக்கு வச்சுக்க வட்டி எல்லாத்தையும் அவனுக்கு குத்துட்டேன் ஆமாண்ணா கரெக்டா வட்டியை குத்துட்டீங்க நானும் வாங்கிட்டேன் ஏன்னா நாளை பின்ன நம்மளோட நட்பு கெட்டு போக கூடாது சரிங்கண்ணா அந்த அசல் எப்பண்ணா தருவீங்க இப்போ நான் உன்னை தேடி வந்து காசு கொடுக்குறேன்னு உன்னை கேட்டா குத்தேன் நானா தானே வந்தேன் போதுண்ணா இதுக்கு மேல எதுவும் பேச வேணாண்ணா நீங்க குத்துருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி பார்த்து பத்திரமா போ உடம்ப பாத்துக்கா அப்படியே அந்த தூதுவாயில துவையல் சாப்பிடுப்பா தூதுவளை தொகையில் சாப்பிடணுமா ஆமா அண்ணா எங்க அம்மா கூட என்ன இப்படி எல்லாம் சொன்னது இல்லண்ணா அதான் நான் சொல்லிட்டேன்ல போ இங்கே நிக்காத பேய்க்கு வர டைம் ஆயிடுச்சு சரிங்கண்ணா வரேண்ணா அப்பா போயிட்டான் விடுறா அந்த 500 ரூபாய் இந்த 150 ரூபாய் அவ்வளவு காசு வாங்கினா எனக்கு 500 ரூபாய் கூட பாரு பேச்சு நாக்கு எனக்கு சுத்தமா இருக்கும் என்ன மாத்தி மாத்தி பேசுற அவ்வளவு ஏமாத்தினே எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா என்ன போச்சு அப்படியா ஏய் என்ன எனக்கு பாக்கெட்ல வச்சுட்ட 50 ரூபாய் கூட தர முடியாது இப்ப என்ன பண்ணுவேன் நான் அவங்ககிட்ட போய் சொல்லிடுவேன் நீ ஏமாத்தினு நான் ஏமாத்தினாக்கா நீ 1000 ரூபாய் வாங்கிக்கிறியா அதை என்ன பண்ணுவேன் ஏய் அதான் நீ வாங்கிட்டேன்னா அது எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதா டேய் இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கடா போடா இதுக்கு மேல சீட்டிங் எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் ஏய் 50 குடுறா இது நானா கொடுக்கும் போது வாங்கிக்கணும் நீ கேட்டா நான் எப்படி கொடுப்பேன் ஐயோ வந்ததும் போச்சு என் மேல ஒரு தப்பு இல்லைங்க அவன் ஆசைப்பட்டு அவனா விட்டு போயிட்டான் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க